திருநாவுக்கரசு 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 சிவா திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆடிமிசைகள் மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணியண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து, தேசமுய்ய திருத்தொண்டர் தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். முருகநாயனார். திருப்புகலூர். திருப்புகலூர்னு ஒரு ஊரில் முருகநாயனார்னு ஒருத்தர் வாழ்ந்தார். தினமும் அவருக்கு ஒரே வேலை, கோயிலுக்கு போகிறது, கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நந்தவனத்துக்கு போகிறது, ஒவ்வொரு பூவும் அழுங்காமல் எடுப்பார். எடுத்து ஒவ்வொரு பூவையும் எடுக்கும்பொழுது நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு சொல்லிகிட்டே பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிகிட்டே தூய்மையாக எடுப்பார். எடுக்கிற பொழுது அந்த அந்த பூக்களை பார்ப்பார் நல்லா. அதில் வண்டுகள் ஏதாவது அந்த பூக்களில் இருக்கிற தேனை குடிச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா ஒழுங்காப்பில் அந்த பூவை மட்டும் எடுத்து தனியாக ஓரமாக அந்த வண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத ஓரமாக வச்சுட்டு, சிவருமானுக்கு தேவையான பூக்களை மட்டும் அன்பாக எடுத்து அன்போடு அந்த பூவெல்லாம் மாலையை தொடுப்பார். தொடுத்து தினமும் கோயிலில் சிவருமானுக்கு போய் அந்த மாலையை சாத்துவார். இதுதான் இவருடைய வேலை. அருமையான பக்தி. ஊரில் இருக்கிற எல்லாரும் சாமிக்கு வந்து இந்த பூ போட்டால் சரியாக இருக்குமா, அந்த பூ போட்டால் சரியாக இருக்குமான்ட்டு கேட்கணுன்னா இவர்கிட்ட தான் வந்து கேட்பாங்க. அப்படி சிவருமானுக்கு தினமும் அன்போடு பூக்களை தொடுத்து கொண்டு செல்வார். அந்த இதே பணியை செய்து கொண்டு இருக்கிறபோது ஒரு நாள் சிவருமான் அருளால் இவருக்கு வந்து ஒரு யோசனை வந்துச்சு. அடியார்கள்லாம் வந்து போகிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் இறைப்பாடுறதுக்கு ஒரு மடம் கட்டினா என்னன்ட்டு திருப்புகலூரில் இவர் வந்து ஒரு மடம் கட்டுறாரு. முருகநாயனார் ஒரு மடம் கட்டுறார். திருப்புகலூர் சாதாரண ஊரில் அப்பர் சாமிகளே வந்து மோட்சம் பெற்ற தலம் இந்த தலம். இங்கே வந்து முருகநாயனார் ஒரு மடம் கட்டுறாரு. இங்கே நிறைய அடியார்கள் வந்து போவாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அன்னதானம் வழிபாடு எல்லாம் கரெக்டாக நடக்கும். இவங்க எல்லாத்துக்கும் வந்து போய் கைங்கரியம் செய்கிறது, திருத்தொண்டு செய்கிறது இவருடைய வேலை அடியார்களுக்கு. ஒரு நாள் இந்த மடத்துக்கு திருஞான சம்பந்த சாமிகள் வருவார். அவரோடு நல்ல நட்பு உண்டாச்சு. அப்பர் சாமி வருவார், சிறுத்தொண்ட நாயனார் வருவார். கொஞ்சம் அப்பப்போ ஞானசம்பந்தர் வந்துட்டு போவார். இவருக்கும் ஞானசம்பந்தருக்கும் உள்ள நட்பு எப்படி என்றால், ஞானசம்பந்தர் அவருடைய கல்யாணத்திற்கு இவருக்கு அழைப்பு விடுப்பார். இவரும் அங்கே போவார். போகிறதுக்கு முன்னாடி சிவருமான்கிட்ட, பெருமானே, நான் ஞானசம்பந்த சாமிகளுடைய கல்யாண காட்சி எனக்கு கிடைத்து விட்டது. நான் அங்கே போய் அந்த அழைப்புதல் எனக்கு கிடைத்து விட்டது. நான் அங்கே போய் ஞானசம்பந்தரோடு இருக்க போகிறேன். பெருமானே, எப்படியா இந்த கைலைநாத அவன் திருக்கடல்களை அடைவதற்கு ஒரு வழிகாட்டும், இந்த ஞானசம்பந்த சாமிகள் மூலம் உன் பொற்பாதங்களை அடைய ஒரு வழிகாட்ட வேண்டும் என்று சிவருமானை வேண்டிக்கிட்டு ஞானசம்பந்தர் கல்யாணத்துக்கு போவார். போய் அடியார்களுக்கு தொண்டு செய்கிறது தானே இவர் வேலையே. அடியார்கள் தொண்டே ஆண்டவன் தொண்டு. போய் அடியார்களுக்கு அங்கேருந்து அந்த கல்யாண வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிறார். கடைசியில் ஞானசம்பந்தர் அந்த ஜோதியை உண்டாக்கினோடனே இவரும் உள்ளே போய் கலந்துக்கிறார் அந்த ஜோதிக்குள்ளே. இது முருகநாயனார். இவருக்கு அவ்வளவா எந்த சோதனையுமே இல்லை. வந்தார், இறைவனை வழிபட்டார். இந்த பக்தி பூர்வமாக வந்து இறைவனை அடைந்த அடியார்கள் இவர்கள். ஏங்க, சிவருமானுக்கு அந்த பூவை கட்டுறதுக்கு முன்னாடி நல்லா பார்த்துப்பாராம். இந்த பூவை வந்து சிவருமானுக்கு போட்டோன்னா முள்ளு குத்துமா இல்லையான்ட்டு, முள்ளு குத்தாது சாரி, இந்த பூ மாலை குத்துமா இல்லையான்ட்டு. ஆண்டாள் நாச்சியார் பெருமாளுக்கு வந்து மாலை போடுறதுக்கு முன்னாடி இந்த மாலையை அவங்க போட்டு பார்த்துப்பாங்களாம். இந்த மாலை நம்மளுக்கு குத்துதா, அப்பாடா இந்த மாலை நம்மளுக்கு குத்தலை அப்படின்னா பெருமாளுக்கு இது குத்தாது, நல்லா வசதியாக தான் இருக்கும், சுகமாக தான் இருக்குன்னு போடுவாங்க. அந்த மாதிரி அன்புங்க. இந்த ஒவ்வொரு பூவும் மென்மை அப்படியே சிவருமானுக்கு போடுறன்னு அந்த அன்போடு எடுத்து மாலையை தொடுத்தாருங்க. இப்படி அந்த அன்புனால், இந்த அன்பை நம்ம எங்கேன்னு போய் தேடுறது? இப்படி பக்தினால் நாயன்மார்களாக மாறின அந்த வரிசையில் இவரும் ஒருவர், முருகநாயனார். எனவே இன்னைக்கு இந்த முருகநாயனாருடைய குரு பூஜை, அவரது குரு பூஜை என்று அவரை பற்றி பேசும் பாக்கியம் அடியேனுக்கு கிடைத்துள்ளது. எனவே இந்த பாக்கியத்தை தந்த நம் குருநாதர் திருஞான சம்பந்த சாமி பொற்பாதங்களை வழங்கி இந்த பதிவை முருகநாயனார் பொற்பாதங்களில் சமர்ப்பித்து இந்த பதிவை முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.
வையகமும் துயர்தீர்க்கவே மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்னும் கூற்றை முன்பணித்து இந்த பதிவை முடிக்கிறோம். திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு.